3 வருஷமா இந்த ஹமாஸ் விசஸ் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டே இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது காசால வந்த அந்த மக்கள் தாங்க. அவங்க பார்க்காத அந்த ஒரு வாழ்க்கையில அவங்க படாத அந்த ஒரு துயரமே இல்லை. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்றது ஒண்ணு இப்போ கிடைக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும். சரி, அப்படி என்ன ஒரு சமாதானம் யாருப்பா பண்றா அப்படின்றப்ப பார்க்கும்போது பஞ்சாயத்து அப்படின்றப்ப வரும்போது யாரா இருக்கும்? நம்மளோட ட்ரம்ப் மாமா அவர்கள் தான். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 8 அரப் கண்ட்ரீஸ்களை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த ஒரு 8 கண்ட்ரீஸ் யார் யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது பாகிஸ்தான், அதுக்கப்புறமா சவுதி அரேபியா, அப்புறம் டர்க்கி, அப்புறம் யூஏ இருக்குல்ல, துபாய் அரபு எமிரேட்ஸ், அவங்க கத்தார், ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 இந்த அரபு நாடுகளை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு இந்த வார நிப்பாட்டத்துக்கு 21 ரூல்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஒரு ரூல்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு த பீஸ் பிளான் அப்படின்றது. இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை நான் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் தலைவராக இருக்க நெதன்யாவுக்குமே நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த ஒரு 2 பேரும் இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ இந்த ஒரு பொருள் சார்ட் அவுட் ஆயிடும். ஸோ இந்த பிரச்சனையே இதுக்கப்புறமா வராது அப்படின்றது சொல்றாங்க. இஃப் இன்கேஸ் இந்த ஒரு இஸ்ரேல் அப்படின்ற இந்த நெதன்யாஹூ இந்த 21 பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லப்படுற அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா, இப்போ இஸ்ரேல் எல்லா நாடுகளுமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஐசோலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இஸ்ரேலை ஒரு தனியாக தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அப்படியே ஆயிடும். அவங்க கண்டிப்பாக அப்படியே ஐசோலேட்டாகவே ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே எந்த கண்ட்ரிக்குமே கிடைக்காது அப்படின்றது அவர் சொல்றார். இதுவே ஹமாஸ் ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இஸ்ரேல் கூட சேர்ந்து ஹமாஸை அழிச்சிருவோம், அப்படியே டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். இந்த 2 பேர்ல யார் ஒத்துக்கலனாலுமே இந்த ஒரு தண்டனை அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வார்ன் பண்ணியிருக்காரு. சரி, அப்படி என்ன அந்த 21 ரூல்ஸ் அப்படின்றது நீங்க கேட்கறது புரியுது. அந்த 21 ரூல்ஸ்ல முக்கியமா ஒரு 10 ரூல்ஸை வந்துட்டு நான் சொல்றேன். அதுலயே வந்துட்டு இந்த ஒரு போர் முடியறதுக்கான மொத்த பாசிபிலிட்டிஸும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது முதல்ல இருந்து 1 by 1 நான் சொல்றேன். முதல் விஷயம் வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்டேஜஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஹமாஸ் வந்துட்டு இஸ்ரேலோட மக்களை வந்துட்டு பணைய கைதிகளா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒன்று பிணமாவோ இல்லை உயிரோட இருக்காங்களாவோ அவங்கள எல்லாருமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும், இஸ்ரேல் நாட்டுக்கே திரும்பி அனுப்பணும். இது வந்துட்டு முதல் ஒரு ரூல்ஸ்ல ரொம்ப முக்கியமான ரூல்ஸா சொல்றாங்க. 2வது ரூல்ஸ் என்ன அப்படின்றப்போ பர்மனன்ட் சீஸ் ஃபயர். இந்த ஒரு ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ் பிளான்ல 2 பேருமே அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறமா இஸ்ரேல் வந்துட்டு காசாவை தாக்கக்கூடாது, அதே போல ஹமாஸ் வந்துட்டு இஸ்ரேலை தாக்கக்கூடாது. கண்டிப்பா இது கம்ப்ளீட்டடா பர்மனண்டா இந்த போர் முடிவுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்து கம்ப்ளீட்டடா சீஸ் ஃபயர் அப்படின்றது ஆகணும் அப்படின்றது தான் 2வது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். ஒருத்தர் லைஃப் லாங் ஃபுல்லா அடிச்சுக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட. 3வது விஷயம் என்ன அப்படின்றப்போ இஸ்ரேல், அதாவது காசால இருக்கிற இஸ்ரேல் ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ ஆர்மி க்ரூஸ் இருப்பாங்க பாருங்க காசா மக்கள் கிட்ட. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி இஸ்ரேலுக்கே பின்னாடி திரும்பி போயிடணும். ஒரு கட்டத்துக்கு மேல காசால வந்துட்டு இஸ்ரேலோட ஆர்மிஸே இருக்கக்கூடாது, இஸ்ரேல் மக்கள் கிட்டையும் வந்துட்டு அவங்க எந்த ஒரு தொடர்புமே இருக்கக்கூடாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன பாடுறோம் அங்க மட்டும்தான் அவங்களோட ஒரு சர்வீஸ் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காசால இருக்கிற எல்லா இஸ்ரேலோட ஆர்மிஸுமே வந்துட்டு எல்லாருமே திரும்பி இஸ்ரேலுக்கு வரணும்னு தான் அது 3வது முக்கிய பாயிண்டா சொல்றாங்க. 4வது விஷயம் என்னன்னா, இஃப் இன்கேஸ் இது 2 பேரும் ஒத்துக்கிட்டு இந்த பீஸ் பிளான் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ காசாக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும்ல, அங்க ஒருத்தவங்க வந்துட்டு யாராச்சும் ஒரு தலைமை பொறுப்புல இருந்து செயல்படணும்ல, அதுக்கு வந்துட்டு கவர்னிங் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வரும். இது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த கவர்னிங் மெக்கானிசம் அப்படின்றப்போ அரபு கண்ட்ரிஸ், அதாவது மற்ற அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிற போலீஸஸோ இல்லைன்னா மிகப்பெரிய அபிஷியல்ஸோ அவங்க காசாக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து அப்புறமா பாலஸ்தீன்ல இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற போலீஸ்காரங்களாம் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் திரும்பியும் வந்துட்டு அந்த போலீஸ் வெளில ரீஜாயின் பண்ணி இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு உதவி பண்ணணும். பாலஸ்தீனை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அது ஒரு மினி அரசாங்கமா இதை அவங்க செயல்படுத்தலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கவர்னிங் மெக்கானிசம். ஸோ இதனால வந்துட்டு காசா மக்களுக்கு, பாலஸ்தீன் மக்களுக்கு அவங்களோட ஆட்களே போலீஸ்காரர்களா வந்தா அவங்களும் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல மற்ற அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க முக்கியமான ஆட்கள் கவர்மெண்ட் அபிஷியலா வந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் அங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி 4வது பாயிண்ட் சொல்றாங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் முக்கியமா பாலஸ்டைனுக்கும் அதை தாண்டி காசால இருக்கிற மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கணும், சேஃப்டி புரோட்டோகால்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பாலஸ்டைன்ல இருக்கிற மக்களே அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். அது கூட மற்ற அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க அந்த நாட்டு அரசரோ அந்த நாட்டு பிரசிடென்ட்டோ அவங்களும் பாலஸ்டைனுக்கு வந்துட்டு சில செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க சைட்ல இருந்து போலீஸ் ஃபோர்ஸோ இல்லை டிஃபென்ஸ் ஃபோர்ஸோ கொடுக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது நீங்க அமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில வந்துடணுன்றது முதலே சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே நீங்க ஆளுங்களை செட் பண்ணி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை நீங்களே ஒன்று உருவாக்கிங்கப்பா உங்களோட சேஃப்டிக்காக அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இது உண்மையிலே வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காசால வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாமே இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் கூட இல்லை, அந்த மாதிரி தான் தரமட்டமா இருக்கு. இந்த ஒரு காசாவை திரும்பி ரீபில்ட் பண்ணணும்.
பண்ணணும். அங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு அன்றாட வாழ்க்கை வாழ்றதுக்காவது எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ஒதுங்குறதுக்காவது ஒரு வீடு அப்படின்றது ஒன்று இருக்கணும். இது வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்றப்போ நிறைய பணம் செலவாகும். ஸோ இதனால காசாக்கு யாரெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஃபண்டு பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த காசா மக்களுக்கு அந்த மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்களே, கவர்னிங் மெக்கானிசம் சொல்றாங்களே, ஸோ அவங்களோட மூலியமா ஃபண்டு கொடுத்து காசாவை மறுபடியும் ஒரு ரீபில்ட் பண்றதுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தணும். இது வந்து அரப் கண்ட்ரீஸோட ஒரு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ லிட்டரலி யாரெல்லாம் காசாவுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சாப்பாடுக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ உலகம் முழுக்க அவங்க ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஆப்வியஸ்லி ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏழாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இஸ்ரேல் வந்துட்டு இப்போ காசாவை அழிச்சிட்டு இஸ்ரேல் வந்து மாற தட்டிக்கிட்டு சொல்லிடுது இது வந்து காசா வந்து எங்களோட இடம் அப்படின்றது சொல்லி இப்போ ஏகப்பட்ட பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மிலிட்ரி அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு பீஸ் பிளானுக்கு அப்புறமா எந்த வகையிலுமே இஸ்ரேல் வந்துட்டு காசாவோட ஒரு பார்ட்டாக மாறாது. இஸ்ரேல் வேற, அதே போல காசா வேற அப்படின்றது தனியாகவே பிரிக்கப்படும். இது பர்மனண்டாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம தனியாக பிரிச்சுட்டோம்னா காசாக்கு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது நம்பிக்கை வரும். ஓகே, நம்ம இடம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதே போல இஸ்ரேல் அவங்க லிமிட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்றப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அடுத்தது 8வது பாயிண்ட் என்னன்னா, இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இப்போ காசால இன்கேஸ் எல்லாமே ரீபில்ட் பண்ணி ஓரளவுக்கு திரும்பி எல்லாரும் பழைய மாதிரி வந்துட்டாங்க. அதே போல இப்போ இஸ்ரேல்ல இருக்கிறவங்க காசாக்குள்ள வந்து வீடு வாங்குறதோ இல்லைன்னா வீட்டு எடுத்து தங்குறதோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ற வேலைகள் காசால பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா அலௌடு கிடையாது. ஸோ அதனால காசால இருக்கிற மக்கள், பாலஸ்தீன்ல இருக்கிற மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான். இங்க இஸ்ரேல்ல இருக்கிற மக்கள் வந்து யாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வாங்கவும் கூடாது, செட்டிலும் ஆகக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. இது 2 பாயிண்ட்டுமே செம்மையா இருக்குல்ல. ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 9வது பாயிண்ட் வந்துட்டு அந்த பாலஸ்தீன் அந்த இஸ்ரேல் இவங்க 2 பேருக்குமே ஆரம்பத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த அல் அக்ஸா மஸ்ஜித். அந்த அல் அக்ஸா மசூதி வந்துட்டு கம்ப்ளீட்டடா முஸ்லிம்களுக்கான தான் தனியாக ஒதுக்கி கொடுங்க. அவங்க வந்துட்டு அந்த முஸ்லிம்களுக்கு தேவைப்படுற எல்லா வழிபாடுகளும் அது பண்ணட்டும். அதில் வந்துட்டு இஸ்ரேல் எந்த ஒரு தடையுமே கொடுக்கக்கூடாது, எதுலையுமே தடையவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ முழுக்க அந்த அல் அக்ஸா மசூதி பாலஸ்தீன் மக்களுக்கும் முஸ்லிம்கான ஒரு மசூதியாக வந்துட்டு ஒதுக்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க. கடைசியாக முக்கியமான ஒரு பாயிண்ட் 10வது பாயிண்ட் என்ன அப்படின்றப்போ, அங்கே இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த உதவிகள் தேவைப்படுது. உதாரணத்துக்கு மெடிக்கல் உதவி, சாப்பாடு உதவி, துணிமணிகளுக்கு தேவைப்படுற உதவி, அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற உதவிகள், இது எல்லாத்துக்குமே பல இடங்கள்ல இருந்து உதவிகள் வந்து சேரும். அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு பீஸ் பிளான்ல மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே ஒத்துழைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இவங்க காசா மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய மாதிரி வரத்துக்கு உலக நாடுகள் எல்லாமே உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஷூரிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 21 பீஸ் பிளானுக்கான ஒரு விஷயம். அதுல முக்கியமான 10 விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 10 விஷயமும் நடந்தாலே போதும். அந்த 11 விஷயத்தை விட்டுருங்க. இந்த 10 விஷயம், முக்கியமான 10 விஷயம் நான் சொன்னது மட்டும் நடந்தாலே போதும். இந்த 2 போருமே ஒரு கட்டத்துக்கு மேல முடிவுக்கு வந்து அவங்க வேலையை பார்த்துருவாங்க. ஆனா இதுல இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு 21 பீஸ் பிளானை வந்துட்டு இந்த 2 பேருமே ஒத்துக்கணும். ஒன்னு இஸ்ரேல் சைட்ல இருந்து நெத்தனியாவும் ஒத்துக்கணும், ஹமாஸ்ல இருக்கிற முக்கியமான தலைமையும் ஒத்துக்கணும். கோடி புண்ணியம், சத்தியமா சொல்றேன், கோடி புண்ணியம் அவங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு போர் இந்த மாசத்தோட முடியுதுன்றது எழுதி வச்சுக்கோங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல. சோ அதுக்காக ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் கெடு கொடுத்திருக்காரு. இந்த 21 பீஸ் பிளானை இந்த 72 மணி நேரத்தில் 2 பேரும் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறமா பஞ்சாயத்து அப்படின்றது யாருக்கிட்டையுமே நீங்க போகக்கூடாது. ஒன்னு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ ஹமாஸ் ஒத்துக்கலன்னா ஹமாஸ் அடியோட அழிச்சிருவோம் இஸ்ரேல் கூட சேர்ந்து. இல்ல ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேலை வந்துட்டு இந்த உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டு வராங்க. அதே போல அமெரிக்காவும் இஸ்ரேலை ஒதுக்கிடும். ஸோ அமெரிக்காவோட எந்த சப்போர்ட்டும் இஸ்ரேலுக்கும் கிடைக்காது, நாங்கள் முழுக்க வந்துட்டு காசா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல கிட்டத்தட்ட 8 அரப் கண்ட்ரிஸ் கூட உட்கார்ந்து இந்த ஒரு மீட்டிங்ல இந்த 21 பீஸ் பிளானை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அந்த 8 அரபு கண்ட்ரிஸும் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க நல்லபடியா ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு போர் ஒரு முடிவுக்கு நல்லபடியா வந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த 8 அரபு கண்ட்ரிஸும் இதை ஒத்துக்கிட்டு மீடியா முன்னாடி பேசவும் செஞ்சாங்க. இந்த பீஸ் பிளான் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்ததுன்னா இந்த ஒரு 3 வருஷம் நடந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸோ கடவுளை தான் வேண்டிக்கணும். இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு பீஸ் பிளான்ல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டானுங்கன்னா கோடி புண்ணியத்தை போட்டு இந்த வார ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த காசா போர் எப்போதாண்டா முடிவுக்கு வரும், இந்த இஸ்ரேலுக்கு வந்துட்டு எப்போதாண்டா இவன் முடிப்பான் அப்படின்றது யாராவது புலம்பிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த மாதிரி கேட்கறது ஒரு மன நிம்மதியா இருக்கும். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உலக நடப்புகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டும் உங்களை மாதிரி. ஸோ அதனால எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.